ஜனாசா குளிப்பாட்டுவது அது வந்து செயல்முறை விளக்கம் எனக்கு வேணும். கஃன் இடுவது, அப்புறம் பெண்கள் வந்து தொழுகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அது அது எல்லாமே எங்களுக்கு வந்து செயல்முறை விளக்கம் கண்டிப்பாக வேணும். அதாவது ஜனாசாவை குளிப்பாட்டுவது, அதுக்கு கஃன் இடுவது, அவங்களுக்கு தொழுகை நடத்துவது, இது மாதிரியான செயல்முறை விளக்கம் என்னன்னு கேட்குறாங்க. முதல்ல நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். நம்ம சமூக அமைப்பில் வந்து குளிப்பாட்டுவதற்குன்னு நிறைய சடங்குகள்லாம் வைத்திருக்கிறார்கள். வழங்குதா? அந்த மாதிரியான சடங்குகள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்று கூட ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. நமக்கு என்ன ஹதீஸில் சொல்லப்படுதுன்னு கேட்டால், குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறம் இருந்து நீங்கள் குளிப்பாட்டுங்கள். குளிப்பாற்றக்கூடிய ஷரத்து என்னன்னு பார்த்துக்கிறங்க. வலதுபுறம் இருந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறோம்ல, முதல்ல வலது கை பக்கமாக தண்ணீரை ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். இப்தஅன பி மயாமினிஹா. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மகள் இறந்த பொழுது அவங்கள குளிப்பாட்டுறதுக்காக வேண்டி அந்த பெண்களை எல்லாம் அனுப்பி விட்டாங்க இல்லையா? அந்த பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், இப்தஅன பி மயாமினிஹா, அவங்களுடைய வலது பக்கம் இருந்து நீங்கள் குளிப்பாட்டுவதை ஆரம்பியுங்கள். அப்போ குளிப்பாட்டுறவங்களுக்கு என்ன செய்யணும்? வலது பக்கம் தண்ணியை ஊற்றி ஆரம்பிக்கணும். அதுக்கு பிறகு வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று அடுத்து வந்து அந்த குளிப்பாற்ற தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரில் வந்து இளந்த இலையையும் கற்பூரத்தையும் என்ன செய்யுங்க? கலந்து கொள்ளுங்கள். அதுக்கு கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க. அதனால கிருமிகள்லாம் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அது கிருமியோ கிருமி இல்லையோ ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. வழங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கன்னா, இளந்த இலையையும் அதில் கற்பூரத்தையும் நீங்கள் கொஞ்சம் கலந்து கொள்ளுங்கள், அதை வச்சு குளிப்பாட்டுங்கள். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாட்டுறதுக்கு உரிய ஒரு ரூல் சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக குளிப்பாட்டி முடித்தவுடனே எனக்கு தகவல் தாருங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தகவல் கொடுத்த உடனே அவங்களுடைய அணிந்து கொள்கிற வேட்டி இருக்குல்ல, அந்த வேஷ்டியை கொடுத்து இதில் வந்து அவரை சுத்தங்க. மகளாக இருக்கிறதுனால, மகள் இறந்து போனதுனால இந்த வேஷ்டியை கொடுத்து என்ன செய்யுங்க? இதை கொண்டு அவங்கள சுற்றி கவனிடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் குளிப்பாட்டுறதுக்கு உள்ள விஷயம். அதுக்கு என்ன இருக்குது? கஃனுக்குன்னு தனியான ஒரு முறை, சட்டைக்குன்னு ஒரு டைப்பாக கிழிக்கிறது, அப்போ வேட்டிக்குன்னு ஒன்று கிழிக்கிறது, துண்டுன்னு ஒன்று கிழிக்கிறது, பல விதமாக கிழிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய ஷர்த்து மாதிரியும், இதெல்லாம் மீறினா பயங்கரமான ஒரு மார்க்கத்துக்கு விரோத மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறந்து போனவரை உங்களுக்கு எப்படியெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் துணியை போட்டு சுற்றிக்கலாம். அவங்க தான் வேணும்னா போட்டுக்கிற சட்டையை கூட போட்டு விடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்க? அவங்க எந்த சட்டையை போட்டிருந்தார்களோ இந்த மாதிரி சட்டை, அந்த சட்டையோடு தான் நினைஞ்சாங்க அவங்க அடக்கம் வந்து பட்டிருக்கிறாங்க. அதனால சட்டையை போட்டு அடக்கம் பண்ணுறதுலாம் என்ன கிடையாது, தப்பு கிடையாது. அவங்கவுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பண்ணி கூட என்ன செய்யலாம், அது மாதிரி அடக்கம் செஞ்சு கொள்ளலாம். அப்போ கஃனுக்குண்டு எந்த ரூலுமே கிடையாது. ஒரு ரூல் என்ன இருக்குது? உடம்பை மறைக்கணும், அவ்வளவுதான். உடம்பை மறைக்கிற மாதிரி என்ன செய்யுங்க? அது மாதிரி சட்டை மாதிரி தனியாக கூட தச்சு போட்டாலும் போடுங்க, புது துணி வேண்டாலும் போடுங்க, பழைய துணி கூட போட்டுக்கலாம். ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்து போகும்போது வசியத்து பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? நான் இறந்து விட்டால் எனக்கு புதிய துணியை கொண்டு என்ன செய்யாதீங்க? கஃன் போடாதீங்க. புதிய துணி அணிவதற்கு உசுரோட உள்ளவனுக்கு தான் தகுதி கூட. ஏதாவது பழசுப்பட்டு இருந்தால் அதை போட்டு என்னை கொண்டு அடக்கம் பண்ணுங்கன்றார் அவர். என்ன செய்யுங்க? மூத்தா போயாச்சு, மறையின மண்ணு திங்க போகுது, இதுக்கு ஏன் புது துணி? புது துணியை உசுரோட உள்ள ஆள் கொடுங்க. அதனால புதுசாக தான் வாங்கணும்லாம் சட்டம் கிடையாது. வாங்கினா வாங்கிட்டு போங்க. அப்போ நீங்கள் புது துணி வாங்குவதோ, வேற வந்து வெள்ளை துணி வாங்குங்க, கருப்பு துணி வாங்கிட்டு போங்க, பச்சை துணி வாங்கிட்டு போங்க. ஆனால் வெள்ளை சிறந்தன்னு ஒரு அதிசயம் இருக்குது. வாங்குதா? அவ்வளோதான் இருக்கே தவிர மற்றபடி குளிப்பாட்டுறதுக்குன்னு ஏதாவது முறை, நெத்தில எண்ணத்தை எழுதுறதுங்கிறதும் என்னென்னமோ பண்ணுறாங்க. வழங்குதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு மனிதர் பாடி, அந்த பாடியில் எந்த அளவுக்கு குளிப்பாட்டுன்னு நினைக்கிறீங்களோ தண்ணி வசதியை பொறுத்து, பாடியுடைய அமைப்பை பொறுத்து குளிப்பாட்டிக்கிற வேண்டியதான். இவ்வளோதானே தவிர இதுக்குன்னு செயல்முறை விளக்கம்னு நான் சொன்னேன்னு சொன்னால் நானாக தான் விட்டு அடிக்கணுமே தவிர அதுக்கு ஆதாரம்லாம் காட்ட இயலாது. ஜனாசாவை வானம் பார்க்கக்கூடாது என்றெல்லாம் என்ன செய்கிறாங்க? மேலே ஒரு மேற்கூரையெல்லாம் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வானம் பார்க்கக்கூடாதுங்கிறது மாதிரியெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, எந்த சட்டமும் கிடையாது. வானம் பார்க்குறாங்க, மொத்தம் மூடிட போகிறோம், அப்புறம் வானம் பார்த்தா என்ன பூமி பார்த்தா என்ன. ஆனால் திறந்து நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த துணி கட்டுறது எது கட்டலாம்? குளிப்பாட்டுவாங்கல்ல, குளிப்பாட்டக்கூடியவர்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்த்தா குளிப்பாட்டுற நிலை இருக்கும். மற்றவன் தேவையில்லாமல் அந்த உடம்பை பார்க்க வேண்டிய நிலை வரும். அவங்களுக்கு மறைக்கிறதுக்காக வேண்டி துணியை கட்டிக்கிட்டாங்கன்னா அது ஓகே. 4 பேர் குளிப்பாட்டுறாங்க, 4 பேர் மட்டும் பார்க்குற மாதிரி வைத்துக்கொண்டு மற்றவங்க பார்க்காம மறைத்து கொண்டால் அது என்ன இருக்குது? குளிப்பாட்டுறவர் பார்க்கத்தான் வேணும். குளிப்பாட்டாதவங்களுக்கு இங்கே பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு உடம்பு போய் அந்நிய உடம்பை போய் பார்க்கணுண்டு, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, அவங்க உடலை போய் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. குளிப்பாட்டுறவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறது.
அதுக்காக வேண்டி ஒரு துண்டை கட்டி மறைச்சி கொண்டார்களே ஆனால் அது ஒரு ரீசன் இருக்கிறது, காரணம் இருக்கே தவிர வானம் பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரியான ரூல்லாம் என்ன கிடையாது, மார்க்கத்தில் கிடையாது. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஜனாசா தொழுகை போகிற மாதிரி பெண்களும் போய் என்ன செஞ்சுக்கலாம், அதில் அனுமதித்தால் கலந்து கொள்ளலாம். ஆனால் அனுமதிக்க மாட்டாங்க. நடைமுறையில் என்ன இல்லை, அனுமதி இல்லை. நம்ம தௌஹீத் ஜமாத்துடைய ஜனாசாக்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, பெண்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நன்மையை அடைவதற்காக வேண்டி நீங்கள் ஜனாசா தொழுவை தொழுது கொள்ளலாம். ஜனாசா தொழுகிறதுங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. ஜனாசா தொழுகையுடைய மெத்தட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்றுமே கிடையாது. ஜனாசா இப்படி முன்னாடி வச்சுக்கிற வேண்டியதுதான். வீட்டிலேருந்து கிளப்புறதுக்கு முந்தைய என்ன, பெண்கள் கூட தொழுதுக்கிறலாம். ஏன்னா ஆண்களை தான் அனுமதிக்கிறாங்க, பெண்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. ஜனாசா தொழுகை தொழுதுமையானால் அதுக்கு உகது மலை அளவுக்கு பெரிய நன்மையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நல்ல ஒரு காரியம். இறந்தவருக்கு நம்ம துவா செய்யணும். அவங்க பெத்த மகள் இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அக்கா இருப்பாங்க, அந்த அவங்களுக்காக துவா செய்ய ஆசைப்படுவாங்க. அவங்கள விட மற்றவங்க அதிகமாக இஹ்லாஸோடு செய்ய முடியுமா? சொந்த பந்தங்கள் செய்கிற அளவுக்கு மற்றவங்க செய்ய முடியாது. அதனால் என்ன, ஜனாசா தொழுகைங்கிறது ரொம்ப லேசான ஒரு விஷயம். ஜனாசாவுக்கு முன்னாடி வரிசை அணிவகுத்து நிற்க வேண்டியது. ஜனாசா தொழுகையில் ருக்கு கிடையாது, சஜிதா கிடையாது, அத்தையாத்தெல்லாம் கிடையாது. பேருக்கு தொழுகைன்னு சொல்லிக்கிறமே தவிர ஒன்லி நிற்கிறது மட்டும்தான். ஜனாசா தொழுகையில் எது மட்டும்தான், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நின்ற வேண்டியது. தக்பீர் கட்டி முடித்தோன்னு என்ன செய்யணும், அதில் நம்ம சனாவெலாம் ஓதிடுறோமா இல்லையா, ஓதிட்டு ரெண்டாவது தக்பீரை சொல்லிவிட்டு என்ன செய்யணும், சனா ஓதிட்டு அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு என்ன செய்யணும்னா சலவாத்து ஓத வேண்டும். முதல் தக்பீரில் என்ன செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிக்கிறங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரா ஓதிருங்க. ரெண்டாவது ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. அந்த தக்பீருக்கு பிறகு தொழுகையில் ஓதுறீங்கல்ல சலவாத்து, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின், அந்த சலவாத்தை ஓதுங்க. மூணாவது நாலாவது தக்பீரில் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த துவாக்கள், அது கொஞ்சம் பெரிய துவாக்கள்லாம் இருக்கிறது, மனப்பாடம் பண்ணி இருந்தால் அந்த துவா ஓதிக்கிறங்க. மனப்பாடம் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை கொண்டு தமிழ்லையே, இறைவா இவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இவங்களுடைய கபர் வேதனை லேசாக்கு, கேள்வி கணக்கு லேசாக்கி கொடு, அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடு, நரகத்திலேருந்து காப்பாற்று, அந்த மாதிரியான நமக்கு என்னென்னலாம் விரும்புகிறோமோ, அவருடைய குடும்பத்தாருக்கு மன ஆறுதலை கொடு, அவரை இழந்து பரிதி வைக்கிறவங்களுக்கு என்ன செய்ய நீ பாதுகாப்பாக எரி என்று என்னென்னலாம் இறைவன்கிட்ட கேட்க விரும்புகிறோமோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சால் ரசூல்லா கற்றுத்தந்த துவா அரபியில் நிறைய இருக்குது. அது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைத்திருந்தால் அதை மனப்பாடம் பண்ணி ஓதிக்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் மூணாவது நாலாவது தக்பீர் பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் என்ன செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல துவா செய்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லி முடிச்சிட வேண்டியதான், அவ்வளவுதான். வேற ருக்கு சஜிதா ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு தொழுகையை தொழுவது அது விரும்பத்தக்கது, அதுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு காரியம். இதில் ஆணு தான் தொழுவணும், பெண்ணு தொழக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் நடைமுறையில் என்ன செய்கிறாங்க, ஆம்பளைக்கு உள்ளதை ஆக்கிவிட்டாங்க. ஆம்பளை கூட யார் தொழுவான்னு கேட்டால் அதுக்குன்னு ஒரு கூட்டம் தான் தொழுவாங்களே தவிர பெத்த பிள்ளை தொழுவ மாட்டான். எப்படி இருக்கு நிலைமை, ஜனாசா தூக்கிட்டு போய் யார் 5 வேளை தொழுகிறாங்களோ அவங்க தான் நிற்பாங்க. இவன் வெளியில் பள்ளிவாசலுக்கு வெளியே பீடி குடிச்சிட்டு நிற்பான். யார், மோவன் வளர்த்து ஆளாக்கின மகன் போய் வாப்பாவுக்கு என்ன செய்ய மாட்டான், ஜனாசா தொழுவ மாட்டான். யார் யாரோ தொழுவ வயசான கலர்கிட்ட தொழுவட்டும்னு சொல்லி இப்படி ஆண்கள் கூட தகப்பனுக்கு ஜனாசா தொழுவாம, கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களுக்கு ஜனாசா தொழுவாம, பொண்டாட்டிக்கு ஜனாசா தொழுவாது ஆம்பளையெல்லாம் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு முக்கியத்துவம் விளங்கவில்லை. அப்போ ஒருத்தர் இறந்துட்டார்னு சொன்ன அவருக்காக வேண்டி அவருக்கு நெருக்கமான இரத்த சம்பந்தத்தை விட வேறு யார் இஹ்லாஸை கேட்க முடியும்? எவனா நம்ம கேட்டு போயிடுவான், அவன் அசரத்து கேட்டுவாரா? உங்கள் வாப்பா சொர்க்கத்துக்கு முன்னு அவருக்கு என்ன இருக்குங்கிறேன். ஊரில் உள்ள 50 பேருக்கு உங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன பேர் நல்லா இருக்குன்னு என்ன இருக்குது? ஏதோ கூட்டத்தோடு குடும்பம் நின்று வருவார். யாருக்கு நம்ம அன்பு இருக்கு, யார் நல்லா பழக்கமாக இருந்தாங்களோ, யார் உறவாக இருந்தாங்களோ, யார் நெருக்கமாக இருந்தாங்களோ அவங்கள தான் என்ன செய்யும், அந்த தகப்பனார் இறந்துட்டாரே அவர் சொர்க்கத்துக்கு போகட்டுமே, இந்த அழுது உள்ளத்திலிருந்து அவங்க தான் கேட்பாங்க. அதை எத்தனை தகப்பன்மார்கள் இழந்துடுறாங்க. ஜனாசாவின் சட்டங்கள் சின்னதாக பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி புஸ்தகம் போட்டிருக்கிறோம். பாக்கெட்டில் வச்சுக்கலாம், சின்ன புஸ்தகம் தான். அந்த புஸ்தகத்தை கையில் வச்சுக்கலன்னா ஜனாசா தொழுகிற முறையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஜனாசா இறந்ததுலேருந்து குளிப்பாட்டுற சட்டம் எல்லாத்தையும் அறிந்து கொள்ள விரும்பினீர்களே ஆனால் அதுக்கு பெரிய புஸ்தகம் போட்டிருக்கிறோம். ஜனாசா தொழுகை சட்டங்கள்னு பெரிய புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அதில் முழு சட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். தொழுகைக்கு மட்டும் உள்ளதை அறிந்து கொள்றதா இருந்தால் பாக்கெட் சைஸில் புக் இருக்கிறது, அந்த மர்க்கஸில் கடைக்கு நீங்கள் வாங்கிக்கலாம்.